ரசப்பொடியை வச்சு ரசம் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் எங்கள் சேனலில் ரசப்பொடி விட்டுருக்கோம் ஏற்கனவே, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு சில்லி, க்ரீன் சில்லி ஒன்று, கொஞ்சம் மல்லி இலை, 2 கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு வெந்தயம், இவ்வளோ தான். இதை நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி, மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா இதையும் இப்படி லேசாக பிச்சு போட்டுக்கோங்க. சில்லியையும் இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இப்படி உடச்சி போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதையும் போட்டு கரைப்போம். பவுடரையும், ரச பவுடர் இருக்குல்ல, அதையும் போட்டு கரைச்சிக்கிடுவோம். இதை உடச்சி விட்டுக்குருவோம் தக்காளியை. ரொம்ப ஈஸி. நீங்கள் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரசம் அப்பப்போ செய்துக்கோங்க. தக்காளி, ஒரு சில்லி, இதை போட்டு சால்ட் போட்டு பிசைஞ்சிருக்கேன். இப்போ ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். எவ்வளோ வைக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இப்படி கரைச்சி தாளித்து கொட்டிடுங்க. சால்ட் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு உங்களுக்கு தேவையோ பவுடர், அந்த அளவுக்கு நீங்கள் ரச பவுடரை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. புளி, தக்காளி, மல்லி இலை, 2 கருவேப்பிலை, ஒரு சில்லி, இதெல்லாம் போட்டு உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிருங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பொடி இருக்குல்ல, ரச பவுடரு, அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் கம்மியாக எடுக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளவு ரசம் வைக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரசப்பொடியை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடுவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வாட்டர் இருந்துருக்கு போல் தெரிக்குது. கடுகு பொரியவும் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு வத்தல் கூட கிள்ளி போட்டுக்கலாம். ரெட் சில்லி கூட கிள்ளி போட்டுக்கலாம். நான் இதில் போட்டிருக்கனால எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் நான் போடலை. நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு ரெட் சில்லிக்கு கிள்ளி போட்டு தாளிச்சிருங்க. இவ்வளோதான், நம்மளுக்கு ரசம் ரெடி. இது கொதிக்க விடாதீங்க. முறை கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. கொதிக்க விடாதீங்க. இப்படி நுரை வருதுல்ல, நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அந்த பவுடரில், ரச பவுடரில் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. ஏற்கனவே ரச பவுடரு எங்கள் சேனலில் விட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க.